வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஃப்ரைடே வந்து மேக்ஸிமம் எல்லோரும் பண்ணுற ஒரு விஷயம் பூஜை பாத்திரம் தேய்க்கிறது. அதை தான் ஒரு vlog-ஆ எடுத்து போடலான்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். இதெல்லாம் நம்ம வீட்டு பூஜை பாத்திரங்க. எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா? இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லெமன் இருக்குல்ல, அதை முழுசாக கட் பண்ணிவிட்டு அதை ஃபஸ்ட்டு லெமனை மட்டும் தேய்ங்க. எல்லா சாமி மேலேயும் எல்லா பித்தளை பொருள் மேலேயும் தேய்ங்க. என் பஞ்ச பாத்திரம் பார்த்துக்கோங்க எந்த கலரில் இருக்குன்னு. விளக்கு இதெல்லாம் பாருங்கள் எந்த கலரில் இருக்குன்ட்டு. இதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் கடைசியாக நான் விளக்குனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், லெமன் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணி அந்த வெறும் லெமனை மட்டும்தான் எல்லா பொருள்லேயும் தேய்க்கிறேன். அதுக்கப்புறம் கூட சபீனா எடுத்து வச்சுருக்கேன். இந்த 2 பொருளே போதும். நம்ம பித்தளை விளக்குலாம் வந்து இப்படி பளன்னு மென்ன ஆரம்பிச்சிரும். ஃபஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் தேய்ச்சி வச்சிட்டிங்கன்னா அந்த எலுமிச்சை பழத்தில் இருக்கிற அந்த சாறு வந்து என்ன பண்ணுன்னா கொஞ்சம் விளக்குலாம் ஓரளவுக்கு பளிச்சு பண்ணிவிடும். அதுக்கப்புறம் நம்ம சபீனா வச்சு தேய்ச்சா போதும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்க வேண்டாம். நார்மலாக பண்ணவே வேண்டான்னு சொல்லலை, பண்ணணும். பாருங்கள், நான் எல்லாமே ஆல்மோஸ்ட் லெமன் வச்சு தேய்ச்சிட்டேன். அப்புறம் ஒவ்வொரு பாத்திரமாக விளக்கி பக்கத்தில் ஒரு பக்கெட்லேயோ ஒரு குண்டான்லேயோ தண்ணி வச்சு அதில் போட்டுக்கோங்க. விளக்கி நீங்கள் விளக்கி அப்படியே வச்சிங்கன்னா திருப்பியும் கருப்பாக தான் ஆகும். பாருங்கள் நம்ம பஞ்ச பாத்திரம் எப்படி இருந்தது. வெறும் சபீனா, நான் இது கூட யூஸ் பண்ண மாட்டேங்க, ஸ்க்ரப்பர் கூட போட மாட்டேன். பார்த்திங்கன்னா வெறும் கையில் தான் மேக்ஸிமம் நான் பூஜை பாத்திரம்லாம் விளக்குவேன். கூட சப்போர்ட்டுக்கு அந்த லெமன் இருக்குது பார்த்திங்களா, அதோட தோல் அதை மட்டும் யூஸ் பண்ணிப்பேன். அது அப்படி தான் நல்லா பளன்னு இருக்குங்க. கொஞ்சம் அழுத்த கொடுத்து தேய்ச்சாலே போதும், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுன்ட்டுல. நான் தேய்ச்சி என்ன பண்ணுவேன், பக்கத்தில் பக்கெட்டில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் போட்டுருவேன். கடைசி ஒரு வாட்டி நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணால் போதும் இல்லைங்களா, அதுக்காக. எல்லார் வீட்லேயும் இவ்வளோ பாத்திரம் இருக்குமான்னு தெரியல. ஆனால் என்கிட்ட ஒவ்வொன்றா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எப்படி இவ்வளோ பாத்திரம் வந்ததுன்னு எனக்கு தெரியல. சாமி சிலைங்கெல்லாம் வந்து இப்போ தான் புதுசாக வாங்கிட்டு வந்திருந்தோம். அதனால தான் கொஞ்சம் முருகர் சிலை, இந்த வேல், அன்னபூர்ணி இதெல்லாம் ஆல்ரெடி நான் வச்சுருந்தேன். பட் ஆனால் அதை எடுத்து தேய்க்க மாட்டேன். அப்படியே அங்கேயே எங்கே இடத்துல வச்சனோ அப்படி தான் இருந்தது. சரி, அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா ஆட் பண்ணி தேய்க்க ஆரம்பித்தேன். இது வந்து லிங்கம். இது இப்போது புதுசாக வந்தது தான் வீட்டுக்கு. எல்லாத்தையும் நான் ஆல்ரெடி லெமன் போட்டு தேய்ச்சி வச்சுருந்தேன், அதனால் பளிச்சுன்னு ஆகிடுச்சு. இது வந்து சந்தன கிண்ணம். இது ஆக்சுவலாக குத்து விளக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து என்னென்னா ஒழுக ஆரம்பிச்சிச்சின்னு நான் சந்தன கிண்ணமாக மாற்றிட்டேன். அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. இது அந்த வேல். இது குபேர விளக்கோட தட்டு. ஆல்ரெடி லெமன் போட்டு தேய்ச்சதுனால நம்மளுக்கு கொஞ்சம் விளக்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும். டைம் சேவிங்ஸ்லாம் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. நீங்கள் எவ்வளோ வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. எப்படி பார்த்தாலுமே மேக்ஸிமம் 40 மினிட்ஸ் 50 மினிட்ஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் தேய்ச்சி எடுக்கிறதுக்கு. நல்லா தேய்ச்சி எடுத்தால் தான் விளக்கு வந்து ஒரு 1 வீக் அப்படியே பளன்னு இருக்கும். ஒரு 3 வீக்ஸுக்கு நான் நிறைய ரிவ்யூ பார்த்துருக்கேன். ஆனால் எல்லோரும் சொல்கிறாங்க தான், ஆனால் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா நம்ம ஊரோட அந்த கிளைமேட்டுக்கு எல்லாமே வந்து ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடுது. அதனால் எவ்வளோ தான் வெள்ளிக்கிழமை தேய்ச்சி வச்சாலுமே பார்த்திங்கன்னா அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்குள்ளே அது பிளாக் கலரில் ஓரளவுக்கு சேஞ்ச் ஆகிடும். அப்படியே 3 வாரத்துக்கு இருக்கும் அப்படிலாம் உண்மையாகவே இல்லை. அதுதான் உண்மை. எத்தனை பேர் ரிவ்யூ பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரில, நான் பண்ணியிருக்கேன். அதனால் நான் சொல்கிறேன். தேய்க்கும் போது நான் பளன்னு தான் தேய்ச்சி வைப்பேன். பாருங்கள், இதோட ஃபைனல் அவுட்புட் உங்களுக்கே தெரியும். எல்லோரும் தேய்ச்சி வச்சா போதும், 3 வீக்ஸுக்கு அப்படியே பளன்னு இருக்கும், 1 வீக் பளன்னு இருக்கும், ஒரு 2 வாரம் தேய்க்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் உண்மையாகவே இல்லைங்க. வாரம் நம்ம எடுத்து தேய்க்கணும். ஒரு 4 டேஸ் ஆச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகிடுது, பிளாக் கலரில் அப்படியே லைட்டாக சேஞ்ச் ஆகிடும். இதுதான் உண்மை. மற்றவங்க எப்படின்னு தெரியல, நான் ரிவ்யூ பண்ண வரைக்கும் இதுதான். ஏன்னா
ரிவ்யூ பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் அது அவ்வளோ நல்லா இருக்காதுங்க. மேக்ஸிமம் அதிகபட்சம் ரொம்ப கருக்காமல் இருக்கணும் 10 days தான் தாங்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே கருப்பாகிடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே தெரியும், என்ன தான் பலன்னு விளக்கி வச்சாலுமே மேக்ஸிமம் 10 daysக்கு அதுக்கு மேலே தாங்காது. எப்போவுமே ஒவ்வொரு வாரம் விளக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த விளக்குலாம் பார்த்தீங்கன்னா என்ன தான் கையை வச்சு தேய்ச்சாலுமே ஒரு சில இடுக்கில் இருக்கிற அழுக்கெலாம் வரவே வராது. அதனால் நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரஷ்ஷும் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அந்த ஓரத்தில் அந்த எண்ணெயோட இது நான் தங்கிடாமல் இருக்கிறதுக்கு நல்ல ப்ரஷ் தான் இது. அந்த சாமிக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். பாருங்கள் சபீனா தொட்டு எப்படி விளக்குறேன்ட்டு. தெரியுதுங்களா? அந்த பச்சையாக இருக்கிறது அது எல்லாமே போயிடும், ஃபுல்லாகவே போயிடும். நான் ஃபஸ்ட்டு காட்டும் போது இருந்த என்னோடய பூஜை பாத்திரத்தோட இதுக்கும் கடைசியாக ஒரு அவுட்புட் காட்டுவேன் பாருங்கள், அதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கும். ஆனால் அதுவே ஃபைனலாக இருக்குமா, ஒரு வீக் ஃபுல்லாக இருக்குமானா வாய்ப்பே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். வாரம் வாரம் எடுத்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணி தான் ஆகணும். இது என்னோடய மாதா விளக்கு. இது முருகர் சிலைங்க. இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்த சிலைங்க, இதுக்கு முன்னாடி இல்லை என்கிட்ட. அதான் நான் முன்னாடி மேக்ஸிமம் ஒரு 10 பொருள் கூட இருக்காது. தட்டு, விளக்கு கட்டை, விளக்கு, பஞ்சபாத்திரம், அப்புறம் தூபக்கால், இது மட்டும் தான் இருந்துச்சு. அப்புறம் கற்பூரம் காட்டுறதுக்குன்னு ஒன்று வாங்கினது, பெல்லாம் ஃபஸ்ட்டே வச்சுருந்தேன். நிறைய பொருள்லாம் ஒவ்வொன்றா வாங்கி எல்லோரும் சபரிமலைக்கெலாம் போயிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுக்கு கொடுக்கும்போது அந்த பித்தளை பொருள் சின்னதாக ஒன்று கொடுப்பாங்க, ஒன்று விளக்கோ இல்லை சிலையோ ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. அப்படி சேர்ந்தது தான் எல்லாமே. ஃபைனலாக ஓரளவுக்கு எல்லா பொருளும் விளக்கியாச்சு. மிச்சம் மீதி எடுத்து பாத்திரம் விளக்கறதுலேயே எடுத்து போட்டுருந்த சபீனா இருக்குது பார்த்திங்களா, அது. இப்போ அந்த எலுமிச்சைப்பழ துள்ளியை வச்சு அந்த தட்டை விளக்கு போடுவோம். தட்டுமே பார்த்திங்கன்னா எப்படி தான் விளக்கி வச்சாலுமே அது பிளாக் கலரில் சேஞ்ச் ஆகிடும். பிளாக்குன்னா ரொம்ப பிளாக்கில் அந்த பழுப்பு நிறத்துக்கு கண்டிப்பாக மாறிடும். சும்மா சொல்கிறவங்க சொல்கிறாங்க, பட் ஆனால் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் 10 days, அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஓவர் கருப்பாயிடும். நம்ம 7 days ஒன்ஸ் எடுத்து விளக்கிடுறோம் இல்லைங்களா, அதனால் நார்மலாக இருக்கும் நம்மளுக்கு. ஃபுல்லாக விளக்கி எடுத்தாச்சு. தண்ணியில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். நீங்கள் தண்ணியில் ஏன் போடுறீங்கன்னு கேட்டிங்கன்னா, தண்ணியில் போடாமல் அப்படியே வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் அது கருப்பாகிடும். நீங்கள் விளக்கி முடித்து அதை விளக்கி எடுக்கிறதுக்குள்ளே திருப்பியும் ஆட்டோமேட்டிக்காக அந்த இடம் சேஞ்ச் ஆகிடும். நான் பாருங்கள் இதுக்குள்ளே தான் போட்டு வச்சுருக்கேன். பார்த்தீங்களா என் விளக்கு எப்படி இருக்குன்ட்டு பலன்ட்டு. ஆக்சுவலாக இதோட ஃபஸ்ட்டு அவுட்புட் இங்கே தான் வச்சுருந்தேன். அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் பாருங்கள். பார்த்தீங்களா இப்படி பலன்னு வென்றார் முருகர் அப்படின்ட்டு. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். விளக்கி வச்சிங்கன்னா ஒரு 2-3 daysக்கு இப்படி தான் இருப்பாங்க பலன்ட்டு. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக ஒரு 4-5 daysக்கு அப்புறம் லைட்டாக பழுப்பு நிறத்துக்கு மாறிடும். பாருங்கள், ஃபஸ்ட்டு பஞ்ச பாத்திரம் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எப்படி இருக்குது பாருங்கள். பலன்னு இருக்காரா? நான் சொல்கிறது நிறைய பேர் அக்செப்ட் பண்ணுவீங்களான்னு தெரில. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உண்மையாகவே அப்படி தான் இருக்குமா அப்படின்ட்டு. ஆனால் இப்படி விளக்குனா பலன்னு வரும். இது இப்படியே ஒரு 3 week அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. 10 daysல ஆட்டோமேட்டிக்காக அது பழுத்துரும். அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம 7 days ஒன்ஸ் எடுத்து விளக்க தான் போகிறோம். இப்போ பாருங்கள் எப்படி இருக்கார் பாருங்கள். எல்லாம் புதுசு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த மாதிரி இருக்காங்களா. இதுக்கப்புறம் தான்
ஒர்க்கே இருக்குதுங்க நம்மளுக்கு. விளக்கி எடுத்ததுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ஒரு காட்டன் துணி வச்சு துடைக்கணும். காட்டன் துணி துடைக்காமல் விட்டுட்டிங்கன்னா தண்ணி இருக்கிற இடம் ஃபுல்லாக திருப்பி நம்மளுக்கு கருப்பாக சேஞ்ச் ஆகிடும், பழுப்பு நிறத்துக்கு மாறிடும். அதுக்காகவே ஒரு காட்டன் டவல் வச்சு நான் ஃபுல்லாக துடைச்சி தான் எடுப்பேன். அதுக்கப்புறம் மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் வச்சு இது பண்ணுவேன். வெள்ளிக்கிழமையாச்சுன்னா இது ஒரு பெரிய ஒர்க்கு எனக்குன்ட்டு இல்லை, எல்லாருக்குமே. பார்த்திங்களா அவுட்புட் எப்படி இருக்குன்ட்டு? சூப்பராக இருக்கா, பளபளன்ட்டு. ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், தேவையான பொருள் பார்த்திங்கன்னா எலுமிச்சைப்பழம். அதை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் இது பண்ணிவிட்டு அதுக்கு மேலே சபீனா போட்டு விளக்க வேண்டியது தான். புளி வச்சு விளக்குனா எப்படி பளபளன்னு இருக்குமான்னு எனக்கு தெரியல. மேக்ஸிமம் நான் சபீனாவும் வித் லைமும் போட்டு விளக்குவேன். சூப்பராக இருக்கும். அடுப்பு தட்டு இதெல்லாம் விளக்கி கழுவி வச்சுட்டு பூஜை பாத்திரத்தை விளக்கி வைக்கிறது இது ஒரு நாளோட ஒரு பெரிய ப்ராசஸ்ஸுங்க. வெள்ளிக்கிழமை வந்துட்டாலே நம்ம ஒரே ஆரவாரம் ஆகிடும் இல்லைங்களா? பாருங்கள், எல்லா பொருளும் ஃபுல்லாக காட்டன் துணி வச்சு துடைச்சிருங்க. இல்லாட்டினா திருப்பி அந்த இடம் மட்டும் சேஞ்ச் ஆகிடும் உங்களுக்கு. என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது பிழை இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி எடுத்திருக்கேன், உங்களுக்கும் காமிச்சிருக்கேன் எப்படி வளர்க்குறேன் அப்படின்றத. பாருங்கள் எப்படி இருக்காரு பாருங்கள். அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச மாதிரி நல்லா வெள்ளைன்னு இருக்காங்க. இது வந்து தூபக்காலுங்க. நான் இதில் வந்து ஃபுல்லாக சாம்பிராணி மட்டும்தான் ஏற்றுவேன். இன்னொன்று வச்சுருந்தீங்களா ஃபஸ்ட்டு, அதில் தான் வந்து கற்பூரம்லாம் காமிப்பேன். சாம்பிராணி வச்சு இந்த இடம் ஃபுல்லாக கருப்பாயிடுச்சு. நான் வாரம் எடுத்து கழுவிடுவேங்க. ஒரு சிலர் வந்து ஒரு 1 வீக் கழித்து செய்வாங்க. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வீக்லி இது வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ரூட்டீனே சொல்லலாம். ஃப்ரைடே ஆச்சுன்னா தேர்ஸ்டே ஈவினிங்கோ இல்லை ஃப்ரைடே மார்னிங்கோ நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன். இது வரைக்கும் நான் ஸ்கிப் பண்ணதில்லை. எனக்கு இன்கேஸ் என்னோடய பீரியட்ஸ் டைம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் மட்டும்தான் நான் அது ஸ்கிப் பண்ண வேண்டியதாக இருக்கும். மற்றபடி வீக்லி எவ்வளோ உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் எடுத்து விளக்கிடுவாங்க. அது என்னோடய ஒரு ஹேபிட்டு. யாரெல்லாம் அப்படி ரெகுலராக நான் விளக்கி தான்க்கா யூஸ் பண்ணுவேன் அப்படின்றவங்க கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் சொல்லுங்கள் நானும் அப்படி தான் அப்படின்ட்டு. பாருங்கள், எடுத்துகிட்டு போய் ஒரு காட்டன் துணியை போட்டு மூடி வச்சாச்சு. இதுக்கப்புறம் பொட்டு வைக்க வேண்டிய பொருளுங்களுக்கு மட்டும் பொட்டு வச்சுருவேன். பார்த்திங்களா, எல்லா சாமிக்கும் பொட்டு வச்சாச்சு. எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக இருக்குங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லோரும் இப்படி தான் பண்ணுவீங்களா அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.